தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க முடியாத திமுக அரசு பதவி விலக வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி முதியவர் இறந்த சம்பவத்தில் திமுக நாடகமாடுவதாகவும் குற்றச்சாட்டு. சேலத்தில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடும் போலீசார். பிரேத பரிசோதனை நிறைவு பெற்ற பின்னும் உடலை வாங்க மறுக்கும் உறவினர்கள். சேலத்தில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக பலமுறை கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. நீட் தேர்வு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. பொய்யான தகவல்களை கூறி மாணவர்களையும் பொதுமக்களையும் எதிர்க்கட்சிகள் ஏமாற்றுவதை நிறுத்த வேண்டும் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. புதிய குற்றவியல் சட்டங்களின்படி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் முதல் முறையாக வழக்கு பதிவு. குடிபோதையில் வாகனம் ஓட்டி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கேரளாவை சேர்ந்த நபர் மீது வழக்கு பதிவு. புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர்கள் ஆங்கிலத்தில்தான் உள்ளன என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் விளக்கம். புதிய குற்றவியல் சட்டங்களில் பெயர்கள் அரசியலமைப்பு உரிமைகளை மீறவில்லை எனவும் நீதிமன்றத்தில் வாதம். திருப்பூரில் பனியன் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்த நிலையில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. நீலகிரி மற்றும் கோவையில் இன்று 7 முதல் 11 சென்டிமீட்டர் மழை பொழிவுக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜூலை 6ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது. AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள இத்திரைப்படம் ஜூலை 26ஆம் தேதி வெளியாகுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிகரிப்பு. சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 54,080 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று அதிகரிப்பு. 7 மாதங்களுக்கு பிறகு மெல்ல உயரத் தொடங்கியது நீர்மட்டம். அசாம், மேகாலயா, உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கை. டெல்லியில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. மத்ராஸில் பெரும்பாலானோர் உயிரிழக்க நெஞ்சக பகுதியில் ஏற்பட்ட அதீத அழுத்தமும் மூச்சு திணறலுமே காரணம். உடற்கூறாய்வு அறிக்கையில் வெளிவந்த அதிர்ச்சியான தகவல். கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு வழக்கில் அதிர்ச்சி தகவல். பெட்ரோல் பங்கில் 20,000 லிட்டர் மெத்தனால் பதுக்கியதாக கைதானவர் வாக்குமூலம். மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த் போஸுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பெண் வழக்கு. பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்க கொல்கத்தா காவல்துறைக்கு உத்தரவிட கோரிக்கை. 20 ஓவர் உலக கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்கள் டெல்லியில் கேக் வெட்டி கொண்டாட்டம். பிரதமர் மோடி இல்லத்திற்கு சென்ற வீரர்களுக்கு சிறப்பு விருந்து. சென்னை கோயம்பேடு சந்தையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்திற்கு தீ வைத்த நபர். தீ விபத்து தொடர்பான CCTV காட்சிகளை வெளியிட்டது காவல்துறை. பிரிட்டனில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம். கன்சர்வேட்டிவ், தொழிலாளர் கட்சிகளுக்கிடையே நேரடி போட்டி. பிரிட்டன் தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்கும் தமிழர்கள். கடந்த முறையை விட இந்த முறை அதிக இந்திய வம்சாவளியினர் தேர்வு செய்யப்படுவார்களா என எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.